முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீது SRC இன்டர்நேஷனல் சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனமும் கண்டிங்கான் முந்தாரி சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனமும் தொடுத்த 42 மில்லியன் ரிங்கிட் தொடர்புடைய சிவில் வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. நாட்டின் எதிர்கால எரிசக்தி, அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்களை உறுதி செய்ய வேண்டிய நிதியை அவர் தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிதி நஜீப்பின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. அதில் 32 மில்லியன் ரிங்கிட் அவரது கணக்கில் உள்ள பற்றாக்குறையை ஈடு செய்யவும், மீதமுள்ள 10 மில்லியன் ரிங்கிட் தனிப்பட்ட காசோலைகள் மூலம் செலவழிக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் குவான் வில்சன் உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அது மட்டுமின்றி அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நஜீப்பின் கையெழுத்தும் அவரது உத்தரவுகளும் இருந்தன என்றும் அவர் கூறினார். இந்த நிதி தொடர்பான குற்ற வழக்கில் 3 நீதிமன்றங்கள் ஏற்கனவே நஜீப்பை குற்றவாளி என நிரூபித்துள்ளன. தற்போது அவர் பெற்றுக்கொண்ட பணத்தை திரும்ப செலுத்துமாறு மனுதாரர்கள் கோரி வருகின்றனர். உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ ராஜ அஹ்மத் மொசானுடேன் ஷா ராஜ மோசான் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதனிடையே இந்த வழக்கின் மறு செவிமடுப்பு நவம்பர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் யயாசான் ராக்யாட் சத்து மலேசியா அமைப்பின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி உங் சூலிங் முதல் சாட்சியாக விசாரிக்கப்படுவார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.